ஹாய் ஆல், வெல்கம் டு ரேவதிஸ் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ vlog பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழுக்கு படிஞ்ச சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பளபளன்னு புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம எல்லாருமே பீதாம்பரி லிக்விட், பீதாம்பரி பவுடர் அதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம். ஆனால் அது எல்லாமே விட நான் ஒரு லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அது என்ன லிக்விட், எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த மேஜிக் லிக்விட், சில்வர் டிப் இன்ஸ்டன்ட் சில்வர் கிளீனர். இது நமக்கு ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல நம்ம இந்த விளக்கை க்ளீன் பண்ணலாம். இந்த விளக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு இந்த லிக்விட் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நான் அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ வாங்க நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நம்ம இந்த விளக்கை வச்சிடலாம். மேலே இந்த சொல்யூஷன் அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இது நான் விளக்கு பெருசாக இருக்கிறதுனால எல்லா சொல்யூஷனையும் ஒரே டைமில் நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் சின்ன ஐட்டம் க்ளீன் பண்ணுறீங்க, பேங்கிள்ஸ், கொலுசு, மோதிரம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு 5 minutes நான் இதில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு மட்டும்தான் க்ளீனாக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தேன். அப்போ லைட்டாக போச்சு. பட் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை டிப் பண்ணி வச்ச உடனே எல்லா பிளாக் கலரும் ரிமூவ் ஆகிட்டு நல்லா ஷைனிங்காக க்ளீனாக இருந்துச்சு. நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் நான் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணேன். இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு. இருந்தாலும் அந்த ஜாயிண்ட்டில் அந்த எட்ஜெலாம் இருக்க பிளாக் கலர்லாம் போகலை. ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம விளக்கேற்றும் போது இருக்கிற எண்ணெய் பிசுப்பு தான். அதை ஸ்க்ரப்பரில் வச்சு தேய்ச்சா மட்டும்தான் போகுது. நீங்கள் டிப் பண்ணி வச்சாலாம் அது போகிறது இல்லை. ஸோ அதை நல்லா நம்ம ஸ்க்ரப்பில் வச்சு தான் க்ளீன் பண்ணி ஆகணும். பாருங்கள் அதோட டிஃப்ரென்ஸு க்ளீன் பண்ணியிருக்கிற விளக்குக்கும் க்ளீன் பண்ணாத விளக்குக்கும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா க்ளீன் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு விளக்கு ஒரு 5 minutes தான் டிப் பண்ணேன். நான் அடுத்த விளக்கு ஒரு 15 to 20 minutes இதில் சோக் பண்ணியிருந்தேன். அப்படி சோக் பண்ணினதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த பிளாக் கலர் எல்லாமே ரிமூவ் ஆகிருந்துச்சு. அதனால் நான் எல்லா சைடுமே 15 minutes சோக் பண்ணி அதை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு க்ளீன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் டேப் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற லிக்விட் இல்லைன்னா சோப்பு யூஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சி வச்சிடணும். நான் க்ளீன் பண்ணும்போது நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய ஸ்கின்னெல்லாம் இந்த மாதிரி பீல் ஆகிடுச்சு. நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி நிறைய அழுக்கு இருக்கிறத ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். 2 விளக்கையும் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்தது வீட்டில் இருக்கிற வேறு பொருளெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற சில்வர் மக்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் அது. பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பல மாதங்களாக நான் க்ளீன் பண்ண முடியாமையே அப்படியே வச்சு இந்த அளவுக்கு பிளாக் கலரில் ஆகிடுச்சு. சரி, இந்த மக்கையும் நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதையும் அதே சொல்யூஷனில் நான் டிப் பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு 5 minutes கூட நான் டிப் பண்ணியிருக்க மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. க்ளீன் ஆகாத இடம் எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது, க்ளீன் ஆகிருக்க இடத்த பாருங்கள் ஒரிஜினல் சில்வர் கலர் அப்படியே நமக்கு தெரியுது. இது நான் ஸ்க்ரப்பெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் டிப் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் ஒரு சைடாக டிப் பண்ணி நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ இந்த மக்கு க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இப்போ தான் நம்ம ரைட் ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை நான் ரொம்ப கஷ்டப்படவே இல்லை, ஜஸ்ட் டிப் மட்டும்தான் பண்ணேன். இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள் நான் திருப்பி வச்சதுலேயே இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் எடுத்து டேப் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் பாத்திரம் கழுவுற லிக்விட் ஆர் சோப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை கிளாத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷைனிங்காக க்ளீன் ஆகிருக்கு.
நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புது மக் மாதிரியே இருக்குது. அந்த ஒரிஜினல் சில்வர் கலர், அந்த ஷைனிங் அது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே இருக்குது, ரியலாக இருக்குது. இதுவே நம்ம பீதாம்பரி லிக்விட் ஆர் பவுடர் யூஸ் பண்ணோன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரிஜினல் கலர் கிடைக்காது. கண்டிப்பாக அது ஒரு மாதிரி லைட் எல்லோ ஷேட் மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தாவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். க்ளீன் பண்ண கப்புக்கும் க்ளீன் பண்ணாத கப்புக்கும் பாருங்கள். அடுத்தது நான் வீட்டில் இருக்க சில்வர் டம்ளரையும் க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நான் 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் யூஸ் பண்ணிட்டு. ரொம்பவே பிளாக் கலரில் ஆயிடுச்சு. இதையும் நான் ஜஸ்ட்டு டிப் மட்டும் தான் பண்ணி க்ளீன் பண்ணேன். ஸ்க்ரப் எதுவும் பண்ணவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதை ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணவே இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், இதை நான் வந்து ஜஸ்ட் இந்த சொல்யூஷனை டிப் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். இந்த நுரையெல்லாம் வந்துட்டு அதுலேயே இருக்கிறது தான். இதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுற லிக்விடில் நான் க்ளீன் பண்ணேன். அப்படியே வீட்டில் இருக்கிற குங்குமச்சிமிலும் அதில் அப்போ தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. அதுவும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கஷ்டப்படாமையே வந்துட்டு சில்வர் பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக கருப்பாக இருந்த சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே பளபளன்னு ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வாங்கிக்கலாம். நான் திரும்பவும் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த சொல்யூஷனை அதே பாட்டிலில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.